வளமுடன். கம்பங்குடி டிவி நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்கள். குரோதி வருஷம் புத்தாண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி அன்று இரவு 8:10 பிறக்கிறது. பிறக்கிற லக்னம் துலா லக்னம், சனி ஓரையில் பிறக்கிறது. கும்பராசியில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சரிக்கும் காலம் அது. உங்கள் மீனராசிக்குரிய பலன்களை இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். உழைப்பால் உயர்வு பெறும் உத்தமர் நீங்கள். உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் இந்த குரோதி வருஷம் பிறக்கிறது. கனவுகள் நனவாகும். மாதக்கணக்கில் தள்ளிப்போன காரியங்கள் எல்லாம் விரைந்து முடிவடையும். பிரபலங்கள் நண்பர்களாவார்கள். வீடு பராமரிப்பு பணிகள் நல்லபடியாக முடியும். தாயாரின் உடல்நிலை சீராகும். சிலர் புறநகர் பகுதியில் இருந்த நிலத்தை விற்றுவிட்டு நகர்ப்புறத்தில் வீடு வாங்குவார்கள். தாய் வழி சொத்து கைக்கு வரும். சுக்கிரனும் புதனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நேரம் இது. அந்த நேரத்தில் குரோதி வருடம் பிறக்கிறது. ஆகவே செயலில் வேகம் கூடும். மனதில் அமைதி உண்டாகும். பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்க திட்டமிடுவீர்கள். கலைகளின் நாட்டம் பிறக்கும். சிலரின் படைப்புகள் பத்திரிகைகளில் இடம்பெற வாய்ப்பு உண்டு. நண்பர்கள் வட்டாரத்தில் மதிப்பு உயரும். ஏப்ரல் 30ஆம் தேதி வரை குரு பகவான் உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். ஆகவே மகிழ்ச்சி பெருகும். பணவரவு உண்டாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கூடி வரும். பாக பிரிவினை சுமூகமாக முடியும். மே 1ஆம் தேதி முதல் குரு ராசிக்கு 3இல் அமர்கிறார். தன் வேலை உண்டு என்று நீங்கள் இருக்க வேண்டும். பண விஷயத்தில் கராராக இருங்கள். புதிய முயற்சிகள் தாமதமாகும். வேலைகளை முடிப்பதற்கு அலைச்சல் இருக்கும். இளைய சகோதரருடன் மோதல் உருவாகலாம். யாருக்கும் பணம் நகை வாங்கித் தருவதில் குறுக்கே நிற்க வேண்டாம். சொத்து வாங்கும்போது பட்டா வில்லங்க சான்றிதழ் தாய்ப்பத்திரத்தை சரிபார்த்து கொள்ளுங்கள். காசோலை விஷயத்தில் கவனம் தேவை. ஊர் பொது காரியங்கள் தலையிட வேண்டாம். இந்த வருடம் முழுவதும் சனி 12இல் மறைந்து 7.5 சனியின் தொடக்கமான விரயச்சனி எனும் நிலையில் இருக்கிறார். வீண் அவநம்பிக்கை உண்டாகும். குடும்ப விஷயங்களில் மூன்றாமவரின் தலையீட்டை அனுமதிக்காதீர்கள். வாழ்க்கை துணையின் ஆலோசனைகளை மனமோந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். எதிர்காலம் பற்றிய பயம் வந்து போகும். சிலர் பழைய கடனை சமாளிக்க முடியாமல் திணறுவார்கள். அதே நேரம் நண்பர்கள் உறவினர் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்துவீர்கள். யாருக்கும் ஜாமீன் கேரண்டி போடாதீர்கள். முக்கிய கோப்புகளை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும். குரோதி வருடம் முழுவதும் ஜன்மராசியில் ராகுவும் 7இல் கேதுவும் இருக்கிறார்கள். உணவில் கவனமாக இருங்கள். இரத்தத்தில் சர்க்கரை அளவை பரிசோதிப்பது நல்லது. மருத்துவரின் ஆலோசனையின்றி எந்த மருந்துகளையும் உட்கொள்ளாதீர்கள். குடும்பத்தில் குழப்பம் வராமல் பார்த்து கொள்வது நல்லது. மனைவிக்கு சிறு சிறு உடல் பாதிப்புகள் வரக்கூடும். நட்பு வட்டாரத்தில் யாரிடமும் அதிகம் உரிமை எடுத்து கொள்ளாதீர்கள். கொடுக்கல் வாங்கலில் வழக்கறிஞரின் உதவிகளை நாடுங்கள். ஆகஸ்ட் 1 தேதி முதல் ஆகஸ்ட் 26ஆம் தேதி வரை சுக்கிரன் 6இல் அமர்வதால் வீட்டில் வாழ்க்கை துணைவருடன் வாக்குவாதம் ஏற்படும். வியாபாரத்தில் பழைய தவறுகள் நிகழாமல் பார்த்து கொள்வீர்கள். மாறுபட்ட அணுகுமுறையால் லாபம் கிடைக்கும். தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். சிலர் சொந்த இடத்திற்கே கடையை மாற்றுவீர்கள். பதிப்பகம், லாட்ஜிங், ஸ்பெக்குலேஷன், ஏற்றுமதி இறக்குமதி இந்த துறைகள் லாபம் தரும். உத்தியோகத்தில் அலட்சிய போக்கு மாறும். பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவார்கள். விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். புது பொறுப்புக்கும் பதவிக்கும் உங்களுடைய பெயர் பரிந்துரைக்கப்படும். மொத்தத்தில் இந்த புத்தாண்டு புது அனுபவங்களோடு முழுமையான வெற்றியை பெற்றுத்தருவதாக அமையும். நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மனை நினைத்து வழிபட்டு வாருங்கள். விபத்தில் சிக்கிய அன்பர்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். எதிர்காலம் மிகவும் சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.